கேப்டன் மில்லர். சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஒரு வைப் 90s கிட்ஸ் மாதிரி இருக்காரு. யாரு? 2K கிட்ஸ். சாரி, சத்யராஜ் சார் 2K கிட்ஸ் மாதிரி இருக்காரு. அந்த வைப் சொல்றேன். டிஜிகா நெஞ்சே வெடிச்சிருச்சு. டைரக்டர் வந்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என் பர்த்டே. என்ன? ஓ சூப்பர், நல்லா இருங்க. என்ன வச்சு ஒரு 50 கோடியோ படம் பண்ணு. என்ன பர்த்டே அன்னைக்கு கேக்குறேன். சரி ஓகேங்க பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணிடுவாரு. இல்ல சார், இத பார்த்து நிறைய பேர் வருவாங்க சார். ஆமா ஏங்க, அதான் உங்களுக்கு படம் எடுக்கணும் இல்ல ஏதாவது உதவி வேணும்னா உங்க பிறந்த நாள் அன்னைக்கோ இல்ல இவரு பிறந்த நாள் அன்னைக்கோ வந்தீங்கன்னா இன்னும் சிறந்தது. வேற நோட் பண்ணிக்கோங்க. அவரோட போன் நம்பர் 982. உங்க போன் நம்பர் சும்மா கேட்க கீரன் சேனல்ல ஒரு விளையாடி கீரன் சேனல்ல ஆங்கர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் போன் நம்பரை கேட்டு அயலான் வந்து இப்போ ரொம்ப நல்லா பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏலியன் மாதிரி ஒரு விஷயத்தை பிரேக் பண்றாங்க. அன்னைக்கு எனக்கு வந்து நான் நடிக்கிற படத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் போக முடியாதுன்னு போது ஏலியன் வேணாம், நம்ம ஊருக்கு பழக்கப்பட்ட அம்மன் படம் எடுக்கலாம். ஒரு பையன் வந்து இங்க இருக்கிற காலேஜ்ல படிச்சா டப்புன்னு அவனால ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும், எனக்கு வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகணும்லாம் சொல்ல முடியுது. அதே ஆனா ஊர் சைட்ல இன்னுமே அது பரவலா வரல. இப்ப நம்ம வந்து கவுண்டமணி சாரோட அந்த காமெடி பார்க்கும்போது அது தப்புனே கூட ரியலைஸ் பண்ணாம சிரிச்சிருப்போம். ஆமா, அப்ப சிரிச்சிருப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தருக்கு அது வந்து ஆமா இதுல என்ன கொலை தொழில் அப்படின்னு இருக்கு, யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டீரியர் பிளேஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா ஐ திங்க் அதுதான் இந்த படத்துல வந்து ஒரு சம விஷயமா இருக்கும். நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட சிங்கப்பூர் சலூன் டீம் தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். அண்ணா, நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க மூக்குத்தி அம்மன் என்னமா பிகே தானமா அப்படிங்கிற அந்த ஓப்பனா ஒரு விஷயத்த உடைச்சிருந்தீங்கல்ல. சார்ட்ட அந்த மாதிரி சொல்லும் போதும் அதே தான் பண்ணியிருந்தீங்களா? அது விளையாட்டுக்கு சொன்னது. ஆனா மூக்குத்தி அம்மன் வந்து நாங்க ரொம்ப நிறைய வேலை பண்ணி எடுத்த படம் தான். அவர்கிட்ட சொல்லும்போது நான் ஃபுல் கதை தான் சொன்னேன். பேஸா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து பிகே பார்க்கும்போது வந்ததுதான். ஆனா நம்ம ஊர்ல ஏலியன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அந்த டைம்ல பட்ஜெட்டா எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ அயலான் வந்து இப்போ ரொம்ப நல்லா பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏலியன் மாதிரி ஒரு விஷயத்த பிரேக் பண்றாங்க. அன்னைக்கு எனக்கு வந்து நான் நடிக்கிற படத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் போக முடியாதுன்னு போது ஏலியன் வேணாம், நம்ம ஊருக்கு பழக்கப்பட்ட அம்மன் படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கதை ஃபுல்லா தான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது நான் விளையாட்ட சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் அவரு அந்த அதே டைரக்டர் எடுத்த முன்னாபாயே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹாலிவுட் படம். அதுல இருந்து பேஸ் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாரு. ஆனா கம்ப்ளீட்டா எல்லாமே நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த த்ரெட் என்னன்னா கடவுளுக்கும் சாமியாருக்கும் நடக்கிற ஒரு கதை தான் அது. பட் ஆனா மோர் தென் தட் நீங்க அந்த கேட்ட கேள்வி வந்து எல்கேஜியும் போது அவர் சொன்னார் எல்கேஜி போது மூக்குத்தி அம்மன் சிங்கம் அப்படி இல்லை. ஆக்சுவலா எனக்கு பர்சனலா வந்து எல்கேஜியும் போது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நல்லா தெரியும். நான் ஒரு பயங்கர பவர்ஃபுல் மனுஷனா பார்த்தேன். ஸோ அதனாலதான் ஒரு அரசியல் படம் எடுக்கிறோம், அது வந்து தடையில்லாம வெளில வரணும்னா இங்க எல்லாரையுமே தெரிஞ்ச எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு போனேன். பட் ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்தபடி மூக்குத்தி அம்மன் பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு வந்து ரொம்ப தெரியும் பிடிக்கும்லாம் தாண்டி எனக்கு அவர் தான் வந்து சினிமால எல்லாமே. ஓ, காட்ஃபாதர். ஆமா, அந்த மாதிரி இருந்தது. இப்ப எனக்கு வந்து சிங்கப்பூர் சலூன் போது இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொன்னேன் சினிமால எல்லாமேன்ற அந்த டேகே வந்து எனக்கு உங்ககிட்ட கொடுக்க வேணாம், இது சினிமா சார்ந்த ரிலேஷன்ஷிப்பா நான் பார்க்கல, நான் உங்களை வந்து என்னோட அப்பா மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க எனக்கு எப்படி எவால்வ் ஆச்சுன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், எனக்கு பிடிக்கும் அவரை, அதுல இருந்து வந்து சினிமால இவர் தான் எனக்கு எல்லாமே. அதுல இருந்து வந்து இல்ல நீங்க சினிமாக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனுஷன், நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன், எனக்கு அப்படிதான் பார்க்கணும், நான் இப்போ வந்து அப்படிதான். இப்ப நீங்க இதுக்கப்புறம் வந்து இது மாறுமானா எனக்கு மாறாது. பட் ஒர்க்கா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரா வந்து இது வரைக்கும் நான் வந்து எடுத்த 2 படத்துக்கு ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணி என்ன நடக்குது அந்த படத்துலன்னு கேட்டதே கிடையாது. அது வந்து அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஐயோ இவர் நம்ம நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா நான் 10 விஷயம் பண்றேன்னா அந்த நம்பிக்கையினால என்னால ஒரு 50 விஷயம் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு பயம், ஐயோ நம்புறாரு அப்ப நம்ம செமையா பண்ணோம். ஏன்னா எனக்கு யாராவது நம்புறாங்க அப்படின்னும் போது எனக்கு அதை உடைச்சிடக்கூடாதுன்ற பயம் பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால ஒரு ப்ரொடியூசரா இந்த மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னே கூட ஃபோன் பண்ணி நானே சொல்லுவேன் டெய்லி, அப்டேட்டா இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட்லயோ இல்ல கோவத்திலயோ இவன் இப்படி பண்ணிட்டான் இது மாதிரி ஆச்சு அது என்ன தெரியுமா அப்படி சொல்வேனே தவிர என்னப்பா ஆச்சு ஷூட்டிங் அப்படின்னு கேட்டதே கிடையாது. ஓகே, எல்லா விஷயத்தையும் இப்ப வந்த உங்க படங்கள் எல்லா விஷயத்தையுமே சோசியல் மெசேஜை எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் எப்படி கடத்த முடியுமோ அப்படி கடத்திடுறீங்க. எனக்கு சிங்கப்பூர் சலூனும் கிட்டத்தட்ட அப்படிதான் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ சீரியஸாக ஒரு இன்டென்ஸான ஒரு ஆர்ஜே பாலாஜியை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படிங்கும் போது கோகுல்கிட்ட நீங்கள் கேட்ட கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த கதையை உங்கள்கிட்ட கொண்டு வரும்போது ஏன் இந்த கதை ஆர்ஜே பாலாஜி ஆகிய நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை கேட்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட வேற கதை சொல்லியிருந்தாரு.
அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சொன்னேன், பிடிச்சிருக்கு சார், ஆனால் இது நடக்குமான்னு தெரியல, ஏன்னா எனக்கு இந்த படத்தை பார்க்க பிடிக்கும், அதில் நான் பொருந்தலைன்னு எனக்கு தோணுச்சு. நான் அவர்கிட்டையும் அதை சொன்னேன். அப்போ அது வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. ரொம்ப நாள் கழித்து திருப்பி வந்து அவர் தான் எனக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு கதை கேட்டேன், கோகுல் டைரக்டர் என்கிட்ட சொன்னார், உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்கும்போதே அப்படின்னா கரெக்டாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட தான் கேட்டேன். எனக்கு இந்த கதை கரெக்டாக தான் இருந்தது. கேட்கும்போதே எனக்கு வந்து ஏன் நான் எனக்கு தோணலை. பட் ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தது, லவுடாக எமோஷன் இருந்தது, லவுடாக காமெடி இருந்தது, பெரிய ஸ்டார் காஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அது ஒண்டி தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது தவிர இந்த படத்துக்கு நான் கரெக்ட். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பையன் இப்போ வந்து பயங்கர ஆக்ஷன் ஹீரோவான எப்படி நானே உங்களுக்கு தோணுச்சு சார்னு கேட்கலாம். சாதாரண பையனும் போது எனக்கு ஐ தாட் ஐ ஃபிட் இன்டு த ரோல். அந்த ரோல்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னொரு விஷயமா எனக்கு ஒரு காமெடி, ஆனால் என்ன ஏன்னு தெரில, எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கொஸ்டின், கவுண்டமணி சார் காமெடி ஒன்று இருக்கும். அதில் வந்து அவருக்கு கொட்டாங்குச்சியில் வந்து காஃபி கொடுப்பாங்க, அவர் பார்பர். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட், தெரியும். விஜயகுமார் சார் இருப்பார், மனோரமா அம்மா. அந்த அந்த காமெடிக்கும் இந்த படத்துக்கும் ஏன் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இதில் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, இவர் தலைவாசல் விஜய் கேட்பார், இப்போ அதெல்லாம் ஒரு குலத்தொழில்ப்பா, இன்ஜினியரிங் மட்டும் ஒரு குலத்தொழிலா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த இந்த ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணி எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இதோட பதிலா? இல்லை, இது நீங்கள் வந்து வெறும் முடி வெட்டுறதா பார்க்குறீங்க. இந்த படத்தில் முடி வெட்டுற ஒரு பேஷனோட முடி வெட்டணும், நான் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற பேஷன் சொல்லிருக்கனால அது இல்லாமல் நீங்கள் எந்த தொழிலோட வேணாலும் இதை பொருத்தி பார்க்கலாம். காலகாலமாக நம்ம ஊரில் இவங்க இதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, நீங்கள் அதுக்கு வேல்யூவை ஏற்றிருக்கீங்க. இல்லை, அதான் இருக்குது. அந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர் சிட்டியில் உடைக்கிறாங்க ஈஸியாக. ஒரு பையன் வந்து இங்கே இருக்கிற காலேஜில் படித்தா டப்புன்னு அவனால ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும், எனக்கு வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகணும்லாம் சொல்ல முடியுது, எந்த வேலை வேணாலும். அதே ஆனால் ஊர் சைடில் இன்னுமே அது பரவலாக வரல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஊர் சைடில் இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரி ஆசைப்படுறான் அப்படின்னும் போது இது உடைக்கிறதுக்கு, ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறதுக்கு, இப்போ நம்ம வந்து கவுண்டமணி சாரோட அந்த காமெடி பார்க்கும்போது அது தப்புனே கூட ரியலைஸ் பண்ணாம சிரிச்சிருப்போம். ஆமா, அப்ப சிரிச்சிருப்பாங்க. கரெக்ட். இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது உங்களோட அவேர்னஸ், உங்களை சுத்தி நடக்கிற விஷயம். ஸோ அது மாதிரி இந்த படம் வந்து மைட் ஸ்டார்ட் அ கான்வர்சேஷன். இப்போ யாராவது ஒருத்தருக்கு அது வந்து ஆமா இதுல என்ன கொலை தொழில் அப்படின்னு இருக்கு, யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டீரியர் பிளேஸ்ல இருக்கிற ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா ஐ திங்க் அதுதான் இந்த படத்துல வந்து ஒரு சம விஷயமா இருக்கும். ஏன்னா படம் ஓடணும், எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கணும்ல, அந்த டேக்அவே ப்ராப்ளம் இது இருக்கலாம். ஓகே, ஒரு ப்ரொடியூசரா ஒரு கதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல, இந்த படத்தை இந்த படம் நம்ம கையில் ஆட்டோமேட்டிக். ஏன்னா அவர் நிறைய பேர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் பண்றதாவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதாவது ஆக்சுவலா வேற படத்துக்காக தான் கோகுல் சார் வந்து ஐஸ்வரி கணேஷ் சார் மீட் பண்ணார். ஓகே, இந்த கதை எப்படி சார் இருந்துச்சு உங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு? என்னுடைய லைஃப்ல இது பண்ணதில்லை. இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு லெசன் மாதிரி இருக்கும். அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், அவங்களுக்கு என்ன தேவை, அதை வந்து அவங்க செய்யலாம் அப்படின்றது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த படம். ஸோ அது கதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அது கோகுல் டைரக்டர் சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போவே அது ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. அதனால் இதை கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு உடனே அவர்கிட்ட சொன்னோம்ல. என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு இந்த படத்தை நம்ம கைக்கு வந்துருச்சு, கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் இருக்குது அப்படிங்கும்போது? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரம்மாண்டத்துக்கு எடுத்துக்க முடியாது. அதனால தான் நான் முன்னாடியே அவர்கிட்ட சொன்னேன், இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேனா, எனக்கு இது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை நீ பண்ணு, உனக்கு சூப்பராக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபேக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டோன்னா நான் அதில் 200% கொடுக்க பார்ப்பேன். ₹1 வந்து ஒரு ஸ்பாட்டில் வேஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி இருந்தால் கூட அது எனக்கு பிடிக்காது. ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறது. நான் ஆக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி டேட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்பேன், சம்பளம் வந்து பேரம் பேசுவேன். இது எல்லாமே நான் என் வேலையாக எடுத்து ஒரு படத்தில் நடிக்கும்போது பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அது நம்ம படம்னு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரம்மாண்டமாக இருந்தால் இல்லை, இதே படத்தை நீங்கள் 3 கோடி ரூபாயில் எடுக்கணும்னாலும் நான் அதே வேலை தான் செஞ்சுருப்பேன். ஸோ ஆனால் என்ன நீங்கள் சொன்னது ஒன்று கரெக்ட். ஏன்னா இதில் எக்கச்சக்க ஆக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் செட்டு அவ்வளோ பெரிய செட்டு நாங்கள் போட்டிருக்கோம். அது இல்லாமல் எக்கச்சக்க ஊரில் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு விஜய் சாரோட நடிக்கிற ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு ஹீரோயின் எங்க கூட நடிக்கிறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ½ hour நாங்க பேசினிருக்கோம். என்ன கேள்வி நம்ம கிட்ட கேட்கலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். மீனாட்சி அப்படின்னு சொன்னோன்னே எங்க ஊர் பிள்ளையோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சௌத்ரி வந்ததுக்கு அப்புறம் இல்ல நம்ம ஊர் கிடையாது அப்படி ஆர்பி சௌத்ரி அவங்க அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா அதான் சொன்னேன், ஜாவா சுந்தரேசன்ட்டு இப்போ நீங்க ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் அந்த வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதுதான் உண்மையாவே இருக்குமோ அப்படின்னு கன்வே பண்ணி 8 months of incredible transformation from a newcomer
to the most sorted heroine. பாடி லாஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த இடம் அப்படிங்கிறது ஒண்ணு சக் 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 இஸ் ஆஸ்கிங் லைக் ஓகே அதான் எனக்கு அப்படிதான் இங்கிலீஷ் தெரியும் புரிஞ்சுதா? యాక్చువల్ గా నాకు అంటే తెలుగు ரொம்ப சந்தோஷமா இருக்கு and చాలా చాలా ரொம்ப grateful இருக்கு. It's only, I think, like I said, it's just being in the right place at the right time, I believe. And you just keep doing your work, and when the right time comes, you're already prepared. And I think that's what happened. I wasn't waiting for the right time, I was making the right time. So that includes you just doing your part, making sure that you are prepared when the time comes. So I think I always knew that if I enter in the industry, I had a very set goal about what kind of films I want to do, who do I want to work with, what kind of projects I want to be a part of. And I've been fortunate to get the right people in my life. I have been truly blessed to get right people at the very starting of my career, you know, who have guided me well. And even like RJ Balaji sir also guided me well. I would keep asking him questions about... guide ஆயிட்டீங்களா? இல்லை உங்களுக்கு ஒரு புது இண்டஸ்ட்ரி, ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே தெலுங்கும் அவங்களுக்கு அப்போ புதுசு தான், தமிழும் புதுசு தான். ஸோ சில நேரத்தில் சில கதை கேட்பாங்க, சில படம் ஆஃபர் வரும், ஒரு ஒப்பீனியனுக்காக கால் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து பெருந்தன்மையாக கைடுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன வந்து கைடேவே நினச்சிட்டீங்க. இல்லை, அந்த கைடு இல்லை. No, but it just, your opinion matters, right? Like people around you who are there to offer you guidance is truly a thing of luxury. Not everybody has that. So I think I was fortunate enough to have the right people around me. But more than that, I just think it's all about destiny. And what is meant for you will never pass by you. And what is not yours, no matter how hard you try, will never be yours anyway. So I think you just enjoy what you have. And I've made sure that I do my 200% in whatever opportunity I get and whatever is given to me. Because if not this, then what's the point of thinking and dreaming when you can't make what you have is the best thing that you can do? So முடிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க உழைச்சீங்கன்னா உங்களுக்கான இடம் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இப்போ ஒவ்வொரு கதைக்கும் நாம வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம்லனே. ஆனா இந்த கதைக்கு கண்டிப்பா நிறைய தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் 10 ரூபாய்க்கு முடி வெட்டுறவங்கல இருந்து 1000 ரூபாய்க்கு முடி வெட்டுறவங்க வரைக்கும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ சின்ன வயசுல உங்களுக்கே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வேற மாதிரி வெட்டியிருப்போம், இப்போ வெட்டுறவங்கள்ட்ட வேற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. நான் நிறைய இன்டர்வியூல இதை சொல்லிட்டேன். ஒரு 3 பேர், ஜேமி அப்படின்றவர் வந்து டைரக்டர், வந்து இந்த கதை எழுதுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஸ்டைலிஸ்ட். அவரோட ஸ்டைலு, அவரோட லைஃப் ஸ்டோரி இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இது மாதிரி ஒரு கதை பண்ணலான்னு அவருக்கு தோணுச்சுன்னு அவருமே சொல்லியிருக்காரு. அவர் எல்லா நாளும் ஷூட்டிங்கில் இருந்தார். நான் நிஜமாலே யாருக்காவது முடி வெட்டணும் போது எனக்கு டூப் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும், ஏன்னா நான் பேசிக் ஸ்டைல்ஸ் தான் கற்றுக்கிட்டேன். அந்த பேசிக் ஸ்டைல்ஸை வந்து நான் தேவ் அப்படின்ற ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட, பிரதீப் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட, ஹரின்ற 3 பேருக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு டெய்லி எப்படியாவது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கற்றுக்கிட்டேன். அந்த டெய்லி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கேட்கறதுக்கு வேணால் பெருசாக தெரியலாம், ஆனால் அது எதுவுமே கிடையாது. நீங்கள் வெறுமனே அந்த ஐடியா கிடச்சி இந்த கத்திரிக்கோள் எடுத்து இப்படி சுற்றி இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தது வந்து ஒரு 15-20 நாள் ஆகும். அது பண்ணதுக்கே ஆச்சு. ஸோ ஒரு 7-8 விஷயம் வந்து என்னால் ஒரு அளவுக்கு பண்ண முடியும், ஒரு 3 விஷயம் நல்லா பண்ண முடியும். ஸோ மீதி எல்லாமே அவர் சொன்னார் நம்ம அங்கே ஜேமி வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒன்று தேவைப்பட்டது. 2வது வந்து உங்களுக்கு முதல்ல வந்து இவங்க எல்லாருமே வந்து எப்படி நிற்பாங்க, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்படி 2 கை 2 விரலை வச்சு தான் முடி வெட்டணும், கத்திரிக்கோள் வந்து கச்ச கச்ச கச்சன்னு, அது கிடையாது. ஒரு விரல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரே விரல் தான் அசையும். ஸோ ஒரு சைடு தான் நீங்கள் மூவே பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அது மாதிரி கண்ணாடி பார்த்து தான் பேசுவாங்க. நேரில் யாரும் நீங்கள் முடி வெட்டுற யாருமே உங்களுக்கு கீழே குனிஞ்சு பார்த்து பேச மாட்டாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேச பழகணும். கை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டில். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கேட்டுட்டு ஓகேன்னு சொல்கிற விஷயம் கிடையாது. டெய்லி இதை பண்ணி பார்க்கணும். ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு 1.5 மாதம் தேவைப்பட்டுச்சு. இந்த படத்தில் ஒரு டான்ஸ் இருந்தது, பழைய பாட்டு, சிவாஜி பாட்டுக்கு ஆடுற மாதிரி. ஸோ அதுக்கு நான் ஒரு மாதம் ஒரு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணேன். இவர்கிட்ட சொன்னேன், டைரக்டர் கிட்ட, சார் இது மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. சூப்பர், படத்துக்கு யூஸ் ஆகும், பண்ணுங்க அப்படின்னாரு. சார் ஃப்ரீ ஸ்டைலாக அவர் சொல்லிக் கொடுக்குறேன். ஆமாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு. நான் சரி எப்படியும் 1.5 மாதம் கழிச்சு போய் அங்கே ஆடிடலாம் அப்படின்னு போகிறேன். படத்துக்கு தேவையில்லைங்க, இல்லை இன்னைக்கு டான்ஸ் அந்த பாட்டு எடுக்கிறோன்னாரு. சூப்பர் சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், காட்டுறேன் அப்படின்னா. பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னாரு. அப்புறம் வந்து என்ன சார் அப்படின்னா, இல்லை புது மாஸ்டர் புது ஸ்டெப்ஸ்ன்னாரு. சரி ஏன் சார் இதை 1.5 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த மாஸ்டர்கிட்டே நான் ஸ்டெப்பை பழகிருப்பேனே அப்படின்னு பார்த்தா சர்ப்ரைஸ் மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதான் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்டைலிஸ்டாக பேசிக்காக
வெளியில வந்து நம்ம அப்சர்வ் பண்ணாத விஷயங்களை எக்ஸ்ட்ராவா தாண்டி ஒரு ஆக்டரா நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஒரு 1.5 மாசம் வேலை நடந்தது. அந்த 1.5 மாசம் வேலை வந்து படத்துல தெரியும். கண்டிப்பா. ஓகே சார், நீங்க ஒரு ப்ரொடியூசரா ஒரு கதையை நீங்க எப்படி பார்ப்பீங்க? உங்கள்கிட்ட உங்க டேபிளுக்கு வருதுன்னா அதை வந்து ப்ராஃபிட்டா பார்ப்பீங்களா, இல்லை ஒரு 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 ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, ப்ராஃபிட் இந்த கதை வெளியே வந்தா ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும், அந்த ப்ராஃபிட் 2 விஷயமே தெரியும்ல, நீங்க எப்படி பார்ப்பீங்க? நான் எந்த படத்துலையுமே ப்ராஃபிட் பார்க்கறதில்ல, ப்ராஃபிட்டாக வந்ததே இல்லை. ஹலோ எல்கேஜியில் வந்துச்சு, மூக்குத்தி அம்மன்ல வந்துச்சு. இல்ல எந்த இதுலயும் பார்த்ததே இல்லைன்னா பக்கத்துலயே உட்காந்துக்கிறாங்க. இங்க வந்து எதுலயுமே வந்தது இல்லைன்னா ஆக்சுவலா என்னது இருங்க, நான் இதுக்கு நடுவுல வன்மையா கண்டிக்கிறேன். இதை நான் வந்து எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் வந்து இவர் எனக்கு நல்லா தெரியும் பிடிக்கும்லாம் சொன்னல, அவ்வளவுதான். இந்த குடும்பத்துடன் பழகி அந்த வாய்ப்புலாம் இல்லை. முதல் வாட்டி அவங்க ஒய்ஃபை நான் பாக்குறேன், சாரோட ஒய்ஃபை நான் மீட் பண்றேன். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஃபீலிங், இவங்க நம்ம கிட்ட ஒழுங்காவே பேசலையோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆனா புரியல எதனால இப்படி. அப்புறம் தான் தெரிஞ்சது, இவர் வந்து படம் எடுத்தா யாராவது ஒருத்தர் இவர்கிட்ட இருந்து காசை வந்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப என்ன வச்சு படம் எடுக்கிறாருனோன்னு அவர் வந்து இவனும் வந்துட்டான் படம் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறேன். எனக்கு ரீசனும் தெரிஞ்சிருச்சு. நான் ரீசன் நானே சொல்லிட்டேன். நான் கேட்டேன், அதுதான் ரீசனு. ஆமா ஏப்பா எல்லாம் வரவன் போறவன்லாம் படம் எடுத்துட்டு அதாவது நல்லா பழகிட்டு இருக்கானே இந்த பையன், அங்கிள்னு நல்ல பையன், சின்ன பையன் விளையாடுறான். அவங்க வீட்டுல நாங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவோம், நைட்டு லைட்லாம் இருக்கும்ன்றதுனால விளையாடுவோம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு இவனை வச்சு படம் எடுக்கிறாரு, இவனும் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அது அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப நான் அவங்க கிட்ட போய் ப்ராமிஸ் பண்ணேன், அன்னைக்கு நாள்ல முதல் வாட்டி மீட் பண்ணுவோம். அதை சொன்னேன், என்னால எல்கேஜிக்கு முன்னாடி அப்ப சொன்னேன், என்னால அவருக்கு ₹1 லாஸ் வராது, அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு. அது வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையா மீன் பண்ணி அந்த நேரத்துல சொன்னேன். பட் கடவுள் வந்து ரொம்ப கைண்டா இருந்தது. நம்ம என்ன சொன்னாலும் நடந்துரும் கிடையாது. எல்கேஜிலையும் மூக்குத்தி அம்மன்லயும் எனக்கு வந்து அந்த இதை காப்பாத்திட்டோம் அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா இப்ப சொல்லும் போது எனக்கு எதுலயும் டிஜிகா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சே வெடிச்சிருச்சு. வந்தது அப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு. சத்யராஜ் சார் நாங்க ரொம்ப ஸ்டைலிஸ்ட்ங்கிறீங்க, அவருக்கு கொடுத்துருக்க கெட்டப் ரொம்ப அநியாயமா இருக்குனே. அப்பா அவர் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்டாவா நடிக்க முடியும்? இல்லண்ணா கொஞ்சம் விக்கு மாமனாரு அப்பா அந்த மாதிரிலாம் தான் நடிக்க முடியும். இந்த விக்கோட அவர் கொஞ்சம் பார்க்க ஃபன்னியா இருந்தாரு. அண்ட் டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துல நான் ஒரு நடிகர் அண்ட் போவேன், அவர் சொல்றதை கேட்டு நடிப்பேன். சில நேரத்துல என்கிட்ட பாலாஜி இது ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஓகே சார், இல்ல சார், ஓகே இல்ல சார்னுவேன். ஓகேங்கன்னு அது சொல்லிட்டு போவாரு. அந்த மாதிரி விக் அவர் வந்து டைரக்டர் கம்ப்ளீட்டா அந்த லுக்கை டிசைன் பண்ணது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சிரிப்பா இருந்தது அப்படி இருந்தது, சிரிச்சேனா. சத்யராஜ் சார் வந்து ஆக்சுவலா இந்த படத்துக்கு வந்து சார் டைரக்டர் சார் கேட்கலான்னும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்து, இப்பதான் நம்ம அவரோட படம் பண்ணோம், தொடர்ந்து பண்ற மாதிரி இருக்கு, உடனே பண்றோமே அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், சார் டைரக்டர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, 2 ரோல் இருக்கு, அடம்பிடிக்கிறாரு, 2 ரோலையும் கேட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணோம். அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இந்த ரோல் அவருக்கும் பிடிச்சது. அண்ட் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா செம்மையா பண்ணிட்டார். அவர் தான் இந்த படத்தோட ஹியூமருக்கு வந்து உத்தரவாதம். ஒரு வைப் 90s கிட்ஸ் மாதிரி இருக்காரு. யாரு? 2K கிட்ஸ். சாரி, சத்யராஜ் சார் 2K கிட்ஸ் மாதிரி இருக்காரு. அந்த வைப் சொல்றேன். நக்கீரன் சேனல்ல எடுக்கிற இன்டர்வியூல பாருங்க, வைப் 2K கிட்ஸ். என்ன சொன்னீங்க? வைப் வேற இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களே, ட்ரெண்ட்ல ஏதாச்சும் பேசணும். ஏதாவது பேசணும். ஓகே வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இந்த 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 டீம் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு எப்படி சார்? அவர் வந்து இஸ் a man of simplicity, honesty, integrity. அப்புறம் இன்னும் ஏதாவது சொல்லுவோம்ப்பா, ஆடுவா இல்ல. எனக்கு இவர்கிட்ட எது நம்ம ரொம்ப பிடிக்கும், 50 கோடி ரூபா அசால்ட்டா வந்து வச்சு ஒரு படம். இப்போ ஒரு டைரக்டர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. டைரக்டர் வந்து, ஹலோ சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், இன்னைக்கு என் பர்த்டே. என்ன? ஓ சூப்பர், நல்லா இருங்க, என்ன வச்சு ஒரு 50 கோடி ரூபா படம் பண்ணு. என்ன பர்த்டே அன்னைக்கு கேட்கறேன், சரி ஓகேங்க பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணிடுவாரு. இல்ல சார், இதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. ஆமா ஆமா, ஏங்க அதான் இளம் வாலிபர்கள், இளைஞர்கள், இயக்குனர்கள் இருந்தீங்க அப்படின்னா, இளங்கிகள் யாரா இருந்தாலும், இரு பாலாரும் எந்த பாலாருமா இருந்தாலும் உங்களுக்கு படம் எடுக்கணும், இல்ல ஏதாவது உதவி வேணும்னா உங்க பிறந்த நாள் அன்னைக்கோ இல்ல இவர் பிறந்த நாள் அன்னைக்கோ வந்தீங்கன்னா இன்னும் சிறந்தது. போயிட்டு சார் இது மாதிரி சார் ஒரு 250 கோடி ரூபாய் வச்சு ஒரு பட்ஜெட், சின்ன பட்ஜெட் தான் அப்படின்னும் போது, என்ன அப்படியா அப்படின்னு, இன்னைக்கு என் பிறந்த நாள் சார், சரி ஓகே அப்படின்றாரு. இல்ல நிஜமாலே அவர் வந்து நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பேன். சில டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எனக்கே கண்ணு முன்னாடி தான் மூக்குத்தி அம்மன் எடுத்துட்டு இருக்கேன், நாகர்கோயில் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஒரு படம், சாரி பிரச்சனைன்ற ஒரு படம். அந்த படத்தை வந்து இவர் பண்ணுவாரா மாட்டாரான்ற மாதிரி இவங்க ஆபீஸ்ல இவங்க சுத்தி இருக்கிற அந்த டீம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க 1 வீக்கா. நான் நாகர்கோயில்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர ஒரு 200-300 பேர் வச்சு ஒரு ஏதோ நடந்துட்டு இருக்கு, அந்த பகவதி பாபா சீனா ஏதோ. அப்போ வந்து எனக்கு காலைல போன் இவர் பண்றாரு, அப்பா அந்த படத்தை நம்ம பண்றோம் அப்படின்னாரு.
எனக்கு செம ஷாக்கு. ஏன்னா அது யாருமே தமிழ்ல பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவை அந்த நேரத்துல எடுத்திருக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு இனிய காலை வேளையில் நல்ல ஒரு மனநிலையில் ஒருத்தர் வந்து சார் எனக்கு பர்த்டே அப்படின்னு ஓகே டேக் இட் அப்படின்னு கொடுத்தது. நீங்க எனக்கு ஜூன் மாசம் பர்த்டே சார், உனக்கு எனக்கு ஜூன் மாசம் பர்த்டேப்பா, ஹாப்பி பர்த்டே. ஓகே. கோகுல் சாரோட படங்கள்ல இந்த படம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாவே தெரியுது. அவருக்கும் இது ரொம்ப பிடிச்ச படம், என்னோட ஃபேவரட், நான் பண்ணதுல இதான் சொன்னார் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவரோட கட்டிங் அப்படிதான் இருக்கு. அதுக்கும் இந்த படத்துக்கும் ஸ்டைலிஷ் இல்ல அப்படி வரேன். ஓகே சூப்பர். அப்படிங்கும்போது இந்த படம் எடுக்கும் போது அவர் எவ்வளவு இன்வால்மெண்டா இருந்தார்? பயங்கர இன்வால்மெண்டா இருந்தார். அவர் இந்த படம் இல்ல, ஜென்ரலா அவர் எது பண்ணாலும் இன்வால்மெண்டா தான் இருப்பார். ரொம்ப எமோஷனலான மனிதர் அவர். ஏதாவது ஒண்ணு நீங்க, அதாவது அவர்கிட்ட வந்து சார் என்ன சார் இந்த போஸ்டர்ல இந்த ஆர்ஜே பாலாஜி பக்கத்துல அந்த இன்னில் ஏங்க இன்னும் இல்லாம எப்படிங்க, இன்னும் இருந்தா தாங்க அது இன்னுங்க அது அப்படின்னு. இல்ல சார் நான் அதுக்கு இல்ல, அந்த இன்னும் கொஞ்சம் ஏன் இன்னுங்க இன்னும் போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படிதான். ஓ அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஓ இன்னும் சொன்னீங்களா, அந்த இன்னும் வேணா மாத்திக்கலாங்க அப்படின்னு. சோ முதல்ல எதா இருந்தாலும் அவர் உணர்ச்சியோட தான் இது பண்ணுவார். ரொம்ப ரத்தமும் சதையுமான எமோஷனல் ஆன்மாவோட ஒர்க் பண்றவர். ஆமா. ஓகே. ஆர்ஜே பாலாஜி எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப disciplined and ரொம்ப jolly, but most importantly he's a wonderful human being. Okay. And that is what is the best thing about him. That's his USP. ஏதாச்சும் இன்சிடென்ட் பாத்தீங்களா? There are so many actually on set. He will make sure that everybody is comfortable. And I remember we were shooting in one area where there was a lot of sun, that salon area when we have that thing, and everybody outdoor shoot, full outdoor shoot. But every time there was some time he would like ask everybody to get the chairs, and especially the women on set. He's just like, he's such a gentleman. But he truly is a gentleman, and he doesn't do it because he have to. He does it because he is like that, and you can just tell. So that genuineness is something that is truly, truly, truly amazing about him. And of course, he's just such a fantastic director, actor. So I'm looking forward to everything else that he does in the future as well. அவங்க கிட்ட நல்ல வேளை நான் ஒரு வருஷம் முன்னாடி டேட் வாங்கி வச்சிருக்கேன். மீனாட்சி சௌத்ரி டேட்டு அஜய் பாலாஜி வாங்கி வச்சிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து முதல் வாட்டி சொல்லும்போது ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நீங்க எழுதுற படத்துலயும் வந்து ஐ வாண்ட் டு பி பார்ட். ஏன்னா என் படத்துல அந்த விமன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், வந்துட்டு போகாது, ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம் அப்படின்னு இருக்காங்க. So you still definitely you have given me that word. ஆனா கால் ஷீட் கிடைக்குமா? அதனால தான் இப்போ இந்த லைவ்ல போட்டு இது பண்றது. Yes, it's live. ஏன்னா ஏற்கனவே சொல்லிருக்காங்க, இப்ப வேற இருக்கிற பிஸில என்ன ஓகே இல்ல? Definitely I'm all in. You tell me when. Give me the script. இப்ப பாரு, இப்ப நான் இத பேசிட்டு இருக்கோம்ல 10 9 8 என்ன அங்க அந்த படத்தை வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு இப்ப அவர் மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருக்கு. இத நம்ம சொல்லலாமா? ரெடியா இருக்கீங்களா? இங்க பாருங்க, ரெடியா. இன்னைக்கு காலையில ஆடியோ லான்ச் நடந்தது. விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு சத்யராஜ் சார். ஒரு சபை நாகரிகமும் இருக்கும், எல்லாம் சேர்த்து சார் சத்யராஜ் சார் நீங்களும் ஒரு படம் கண்டிப்பா நடிக்கணும் சார், உங்களுக்கு சமமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வெளிப்படுத்துறாரு. சபை நாகரிகமும் உண்மையா சொல்றாரோ, ஆனா ரொம்ப ஜென்யூனா ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்து இவர் அடுத்தா பேச போறாரு. பேச போயிட்டு விஜய் சேதுபதி சொன்ன அந்த படத்தை வேல்ஸ் தான் செய்யும், இப்பொழுதே இருவருக்கும் நான் அட்வான்ஸ் கொடுக்கிறேன், பூஜையை போடுங்கள், ஷூட்டிங்க்கு போங்கள் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, கோகுல் சார் கதை இருக்குல்ல எடுத்துட்டு போங்க ஷூட்டிங்ன்றாரு. அப்பா இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்பா நீ உனக்கு படம் எடுக்கிற ஆசை தான் இருக்கா? கூடிய சீக்கிரத்துல இப்ப ஜூன் மாசம் தானே பர்த்டே. சார் இருக்காரு, சாரை நோட் பண்ணிக்கோங்க. அவரோட போன் நம்பர் 982. உங்க போன் நம்பர் சும்மா சும்மா கேட்க கீரன் சேனல்ல ஒரு கீரன் சேனல்ல ஆங்கர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் போன் நம்பரை கேட்டு சொல்லுப்பா அடுத்தது. ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிங்கப்பூர் சலூன் வர 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. உங்களோட உழைப்பும் உங்களோட அடுத்த கட்ட நகர்வும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஐயா.